கோவை அருகே போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக இயக்கப்பட்ட 2 தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 14 தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் மக்களின் உயிரோடு விளையாடும் வகையில் தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோவை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் விரிவாக்க பணிகள் நடந்து வரும் நிலையில் அங்கு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவில் 2 பேருந்துகள் தாறுமாறாக இயக்கப்படுவதும் எதிரே வரும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே செல்வதையும் பார்க்க முடிந்தது. புதிய தலைமுறையில் இது பற்றி செய்தி வெளியானதைத் தொடர்ந்து 2 பேருந்து ஓட்டுநர்களின் உரிமங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் நாகராஜ், வைரமுத்து ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அதிவேகத்தில் வாகனத்தை இயக்கியது, பொதுமக்களை அச்சுறுத்தியது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே கிணத்துக்கடவு பகுதியில் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அஜாக்கிரதையாக இயக்கப்பட்ட 14 தனியார் பேருந்துகளை தடுத்து நிறுத்தி அதன் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர்.